அக்கா இது 5வது சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கேன். சிக்கன் குழம்பு வருமா வராதா? அப்படியே அலறாத, வச்சிருக்கிறேன் பாரு. 5 தான் சாப்பிட்டுருக்கேன் நானு. குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி அவசரம் வரும்னே சாப்பிட்டு உட்காந்துக்க. ஆமா, நீ குழம்பு வைக்கிற 1 மணி நேரமா. அது எப்பதான் ரெடி ஆகும்? அது இன்னும் 5 சாப்பிட்றேன் நானு, கவலைப்படாத. 2 நிமிஷத்துல ரெடி ஆகி இப்படிதான் சொல்லுங்க. எத்தனை 2 நிமிஷம்? இவன் அவசரம் பட்ட மொத்தத்தை இவ்வளவு சாப்பிட்டு காலி பண்ண பொழுது நம்ம நைட்டுக்கு பட்டினி தான் போடுங்க. எல்லாரும் போதும், கொஞ்சம் இறக்கலாம். இந்தாடே குழம்பு ஊற்றி சாப்பிடு. பசங்களை கூப்பிடு, அவங்க வந்து சாப்பிட்டோம். ஏமா இந்த 2 பேரும் உள்ள புந்து என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏண்டி வனஜா கிரிஜா வாங்க சாப்பிடுங்க வாங்க. சப்பாத்தி சூப்பரா இருக்குமா? சூடா தூளம் சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு கூட நல்லா இருக்குமா? மிளகு தூள்லாம் போட்டுங்கல்ல, அதனால சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா நீ அப்படியே சாப்பிடு. சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். அம்மா நீயும் சாப்பிடுமா? எப்போ பார்த்தாலும் ஏம்மா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிற? எங்கே கூட சாப்பிடுமா? அது இல்லடி, நீங்கள் சாப்பிட்டு மீதி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு வச்சுக்க பத்தாது. அதெல்லாம் பத்துமா, சாப்பிடுமா நீயா. இவங்க சொன்னா எங்கன்னா கேட்குறாளுங்களா? அக்கா நிறைய சப்பாத்தி தான் இருக்கு, சாப்பிடுக்கா. சாப்பிட்றேன். காலையில் வச்சு சாப்பாடு வேற கொஞ்சம் இருக்கு, அதை நான் சாப்பிடலான்னு பார்த்தேன். நீங்கள் வேற சாப்பிடுன்றீங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏக்கா உங்க வீட்டுக்காரர் வேறு வரல நைட்டுக்கு, அவருக்கு போடு. நீ இப்போ சப்பாத்தி சாப்பிடு. நைட்டில் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாரு, சப்பாத்தி தான் டெய்லியுமே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டோம். ஆகட்டும், சீக்கிரம் சாப்பிட்டு சொல்ல சாப்பிடு. நல்லா தான் இருக்கு சப்பாத்தி. ஸோ வயிறு ஃபுல்லாகிடுச்சுமா. எத்தனை சப்பாத்தி நானும் சாப்பிட்றது? அம்மா நீ ஒரு கதை சொல்லுமா. ஆமாண்டே, இப்போ கதை சொல்றேன். சப்பாத்தியில் ஆறி போகுது பாரு, மடமணி சாப்பிட்டு மீதி எத்தனை அப்பாவுக்கு வைங்க. இங்கே சுத்தமாக பெருக்கிட்டே கொஞ்ச நேரம் படுக்கலாம், அப்புறமா உள்ள போகலாம். பாய் எடுத்துனாங்க. ஐயா ஜாலி, வெளியிலேயே படுக்க போகிறோமா இன்னைக்கு? சீக்கிரம் சாப்பிடி பாய் எடுத்துன்னு வரலாம். நம்ம நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது இல்லை? இப்படி தான் நடுராத்திரியில் மழை வரும். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஓடிடலாம் உங்கள் வீட்டுக்கு. ஏண்டி நீ உங்கள் வீட்டுக்கு போய் பொழுது போதே தேடப்படுறாங்க உங்கள் மாமியார். எப்படி இருந்தாலும் எங்கே போனேன்னு சொல்லிட்டு திட்டு தான் போகுது. அது கொஞ்சம் நேரம் பொறுத்தே போய் வாங்கிக்கிறேன். இந்த பூனை வேற சுற்றி வந்து இருக்குது. சிக்கன் குழம்பு எதுவுமே நல்லா மூடி வைங்க, அது தின்னுட்டு போயிட போகுது. தொடப்ப எங்கே வச்சேன், கொஞ்சம் பேக்கிக்கலாம், எல்லாம் எறும்பு வரும். அக்கா நான் கூட வீட்டுக்கு போனேன். காலையில் மழை வர மாதிரி இருக்கு. இப்போயே போயிடுறேன் வீட்டுக்கு. சரி போயிடு, மழை வந்துச்சுன்னா தப்ப கடை நினைச்சிடுவேன். சீக்கிரம் கிளம்பு. எப்படா இந்த இடத்த காலி பண்ணுவோன்னே காத்திருந்த போல இருக்குதா? ஏண்டி உங்க மாமியார் திட்டு போறாங்க, போடி. ஓகே பாய், காலையில் பார்க்கலாம். வீட்டுக்கு போனா முக்கால அழுகுறாமா. இது நடி, இது பனிக்கட்டிய மழை பெய்யுது. பசங்களா ஓடியாங்க இங்க பாருங்களேன். ஐயா பனிக்கட்டி மழை பெய்யுது, சூப்பரா இருக்கு. ஜில்லுன்னு இருக்குல்ல. ஆமாடி ரொம்ப நனையாதீங்க, சளி பிடிச்சிக்க, வாங்க உள்ள போலாம். மாமா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா? பாட்டு போனது போதும் போதும், ஓடுங்க வீட்டுக்குள்ள ஓடுங்க. ஓடு. ஏண்டி இந்த பூச்சை இல்ல வந்து யாரு உள்ள வச்சது? நாங்க தான் மாத்தினோம் வந்தோம். ஏண்டி வெளியிலே வைக்க வேண்டியதுதானடி? வெளியில மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, உள்ளே படுக்கலாம். கொஞ்ச நேரம் வெளியில படுக்கலாம்னு ஆசைப்பட்டா மழை வந்துச்சு. ஏண்டி அப்பா வேற வந்து பாரு, ஃபோன் பண்ணு. மழை நனைய வேணாம், 1 மணி நின்று மழை நின்று பேர் வசூல். அப்பா முன்னாடியே ஃபோன் பண்ணாரு, வரத்துக்கு லேட் ஆகுமா, நம்ம சாப்பிட்டு படுக்க சொன்னாரு. அப்படியா, லேட் ஆகுமாம்மா? சரி நம்ம படுத்து தூங்கலாம், வரட்ட பொறுமையா. இவ தூங்க ஆரம்பிச்சிட்டால, சத்தத்தே காணா. அம்மா நான் வேற ஒன்று யோசிச்சு நிற்கம்மா. அப்படி என்ன யோசனை? நீ இப்போ எதுவுமே யோசிக்க வேணாம், சாப்பிடல பட்டு கம்மன் தூங்கு, காலையில இருந்து படிப்பீங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. வந்த உடனே சாணியை போட்டுச்சுமா. பொழுது விழுந்தா இது ஒரு வேலை, பெரிய வேலையா இருக்கு. வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறான்றது. சே எங்கன்னா 8 மணி வரைக்கும் தூங்க முடியுதா? இது யார் இது நம்ம வீட்டு வாசல்ல மாடை தந்து நின்றுதா? பால்காரா? பால்காரிலடி நான் தான், நீ உன் வீட்டுக்காரன். ஏன் வீட்டுக்காரனா? யோ நீ என்ன பண்ணி நிற்க? மாடை எடுத்துட்டு வந்துச்சுங்க. ஏண்டி மாடுன்னு சொல்லாதடி, மகாலட்சுமின்னு சொல்லு. அது மகாலட்சுமியா சிம்ரனா? இப்போ எதுக்கு இதை கூட்டு வந்து வச்சிருப்பீங்க? ஏண்டி 6 லிட்டர் பால் எவ்வளோ விற்குது? நம்ம வீட்லேயே மாடு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பால் குடிக்கலாம். இல்லை பால் காப்பிலாம் போட்டு தயிர்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடு விளையாண்டு வச்சுருக்கேன். ஐயோ இருக்கிற வேலையை இங்கே என்னால் செய்ய முடியல. இல்லை மாடை எடுத்து வச்சிங்கன்னு சாணி எலி போட்டுக்கணும், அது கஞ்சி தண்ணி விட போய் எடுத்துன்னு வந்து போட்டுக்கணும், பிள்ளை எடுத்து போட்டுக்கணும். யாரால வேலை செய்ய முடியும்? நீ மாடை வாங்கி வந்து வச்சிருக்கிற, யாரை கேட்டு நீ இந்த வேலை பார்க்குற? நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற, பார்த்துக்கோ. யோ இப்படி திரும்பியா? யோ திரும்புன்னு சொன்னேன். அப்படியே சொல்லு, காது கேட்கும். இப்படி திரும்புறியா இல்லையா? என்னடி வீட்டில் சும்மா இருக்கண்ணா, உனக்கு சோத்தாக்கி போட்டுக்கணும், பிள்ளைங்க துணி வச்சு போட்டுக்கணும், எல்லாருக்கும் துணி வச்சு போட்டுக்கணும், எல்லா வேலையும் பார்த்துன்னு இருக்கேன், சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ வேலை நீ தானே செய்கிற, இந்த வேலை சேர்த்து செய். அந்த காலத்துல ஒரு முருங்கை மரமும் ஒரு மாடு இருந்தாலே குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லது தரும், அவ்வளோ பலன் தரும் இந்த மாடு. என்னடா என்ன இப்படி பேசி நிற்க?
யோ இந்த மாடு காசு எது உனக்கு? ஒரு புடவை கேட்டால் வாங்கி தர மாட்டேன், காசு இல்லை என்னவேன். இந்த மாடு காசு எது? யார்கிட்ட கடை வாங்கினேன்? கடன்லாம் ஒன்றும் வாங்கலடி. என் ஃப்ரெண்டு இருக்கான்ல பக்கத்து ஊரில், வெளிநாட்டுக்கு போகிறான், வேலை கட்டிச்சான் அவனுக்கு. அதனால அவன் வீட்டில் இந்த மாடை போய் பார்த்துக்க, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இட்டு வந்து கட்டி வச்சுக்கிறேன். நீ நடனில் போத்தி போல் கத்தின்னு கிடக்குறேன். ஓசியில் குத்தாங்கன்னு வாங்கி வந்து வச்சுக்கேன். சரி, பால் கறந்து வித்தாலாவது நல்லா காசு கிடைக்கும். ஆனால் ஒன்று இந்த சாணி வர்றது, மாடு குளிப்பாட்டுறது, அந்த வேலை நீ தான் பார்த்துக்கணும். சரி அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டே நான் வேலைக்கு போகிறேம்மா. அடுப்பில் பால் போட்டு வச்சுக்கிறேன் பாரு, பொங்குதான் போய் பாரு. இவளுக்கு புருஷனாக இருக்கிறது எங்கன்னா ஹோட்டலில் போயிட்டு சமையல்கார சேர்ந்துக்கலாம். எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் எங்கள் வீட்டில். இது ஒரு 5 லிட்டர் பால் கறக்கும் போது நல்லா மண்டை தான் இருக்குது. செண்பகமே செண்பகமே. என்ன 4 முடிய காலையிலே பாட்டெல்லாம் பலமாக இருக்கே. வந்துட்டெல்லாம் எப்படிதான் இவளுக்கு மூக்கு வேர்க்குன்னே தெரியாது. என் வீட்டில் எதுனா ஒன்று நடக்கக்கூடாது வந்து நின்றுடுவா. என்ன உங்கள் வீட்டுக்கார புதுசாக மாடெலாம் வேணாம் வந்துருக்கிற பொழுது பார்த்துட்டு தானே வர, அதுக்குள்ளே பார் தெரியாத மாதிரி கேட்பா. இனிமேல் பேக்கெட் பால்லாம் கிடையாது, கறந்து நல்லா சுத்தமான பாலாக குடிக்க போகிறீங்க. ஆமாண்டி, வீடாக போய் கஞ்சி தண்ணி வாங்கிட்டு வரணும்னு நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைத்துல வந்து போடணும், இவ்வளோ வேலை செஞ்சால் தான் அந்த பால் கிடைக்கும். சும்மாவே கிடச்சிருமா என்ன? ராணி சும்மா பேசி காலத்தை ஓட்டி எனக்கு அந்த வேலை இருக்குது. சீக்கிரம் ஆகட்டும், பெருக்கிட்டு வா உள்ள. ஆமாம், இவங்களுக்கு தான் வேலை இருக்குது, இவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்குது. காலையில் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. இதுக்குலாம் வேலையே இருக்காது வீட்டில். சரி, நீ வேலையை பாரு, அப்புறமா வரேன். ஒரு 6 லிட்டர் பால் எடுத்து வை. தினமும் 6 லிட்டர் பால் கொடுத்துரு. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி மாடுங்க. சாணி கோணம் எத்தனை போய் வீட்டுக்கு தெளிக்க வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு சாணி? நான் எங்கள் வீட்டில் மண் தரை போட்டு வச்சுக்கிறேன், சிமெண்ட் தரை போட்டு வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி கழுவிப்பேன். எனக்கு சாணிலாம் வேணாம்பா. என்ன ராணி, மாடு வாங்கியிருக்கீங்களா? இது யாரு? இவங்களா? எம்மா, நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ஊரில் இருக்க மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போதுக்கேம்மா. ஆமாக்கா, இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். நல்ல மாடாக தான் இருக்குது, நல்லா பால் தரும், நல்லா நாட்டு மாடு தான். இனிமேல் உனக்கு ஸ்நாக்ஸு கவலை கிடையாது. மாடுக்கு வச்சுக்கிற புண்ணாக்கு, இந்த கடலை புண்ணாக்குலாம் தின்னு காலத்தை ஓட்டிடுவேன். இப்போ ஒருத்தி லூஸ் மாதிரி பேசுங்கப்பா. பசங்க கிட்ட கஞ்சி தண்ணி கொடுத்து அனுப்புறேன். அரிசி கண்ணு தண்ணி, சாதம் வச்ச தண்ணியில் மாடு கொடு. இந்த காயாத்த மீதியில் இருக்குது பற்றியா, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி கொடு. அப்படியே பசங்க சாணி கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிரு வாசத்துக்கு டெய்லியும். சரிக்கா. கஞ்சி தண்ணிலாம் டேஸ்ட்டாக நீ குடிச்சிட போகிற, அப்புறம் மாடை மாறிடுவேன். ஏண்டி, கஞ்சி தண்ணி கூட நல்லது தாண்டி. மாடெல்லாம் சுத்தமாக குளிப்பாட்டி மஞ்சள் பொங்கலாம் வச்சு அது சாம்பிராணிலாம் காட்டி நல்லா சுத்தமாக வைக்கணும். அப்போ நோயெல்லாம் வராது இருக்கு. இந்த வேலைலாம் வேறு இருக்குது, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார பார்த்து பாருக்கா. அதானே, நீயே முதல்ல குளிக்க மாட்டேன், நீ எங்கே அந்த மாடை குளிப்பாட்டுவேன். கரெக்டாக சொன்ன பெரிய பொண்ணு. ஆமாம், நீ மட்டும் குளிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். அப்புறம் மாடு கட்டுற இடத்துல சுத்தமாக வச்சிருக்கணும், ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோ. ஏக்கா அது நின்ன இடத்துலயே பாத்ரூம் போகுமேக்கா, எப்படி ஈரம் இல்லாமல் இருக்கும்? ஏய், அது மாற்றி வர இடத்துல கட்டணும்டி, ஈரத்துலேயே படுக்க வைக்கக்கூடாதுடி. சரிக்கா. ஏக்கா உங்கள் வீட்டில் நிறைய மாடு வளர்த்துருப்பீங்க போல இருக்குதா? ஆமாண்டி, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் 10 மாடு இருக்குண்டி. அந்த மாடுலாம் வளர்க்கும்போது நான் பார்த்துருக்கேன். நானே பால்லாம் கறப்பேன். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுண்ணா நீ. இந்த கண்ணுக்குட்டியே எல்லா பாலையும் குடிச்சிடும் போல இருக்கு, அங்கேயே பாருங்க நின்று இருக்கு. ஏண்டி, மாடு வந்து கண்ணுக்குட்டிக்காக தாண்டி பால் கறக்குது, பால் வச்சிருக்கு. அது குடிச்ச மீதி தான் நமக்கு. ஆமாம், உனக்கு எனக்குமா பால் கறக்குது மாடு, அதோட குட்டிக்கு அது கறக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம குடிச்சிக்கிறோம்.